ஹலோ டெக்கீஸ், லாவோட அடுத்த பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸ்பெக்கெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் லீக்காக இருந்தது, பட் சில விஷயங்கள் கன்ஃபார்ம்டாக இதான் இருக்க போகுதுங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. லாவாவோட பிஸ்னஸ் ஹெட்டான சுனில் ராய்னா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. லாவா பிளேஸ் 5G கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்ல மற்ற விஷயங்கள் அவர் நிறையா இருந்தது. போன வருஷம் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் த இயர் பார்த்தோம் அப்படின்னா லாவாவோட பிளேஸ் 5G வாங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக உங்களோட சப்போர்ட்டுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி ட்விட் பண்ணியிருந்தாரு. அதோட டாப் லைனில் வந்து இதை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. லாவா பிளேஸ் ப்ரோ 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கம்மிங் சூன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த ஃபோனில் என்ன மாதிரியான ஸ்பெக் இருக்க போகுது, என்ன விஷயங்களோட அந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன பட்ஜெட்டுக்கு இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் இந்த ஒரு வீடியோ. வழக்கம் போல சொல்கிற விஷயங்கள் தான். வீடியோ பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் விதமான விஷயங்களை தட்டி விட்டுருக்கேன். லாவாவோட இந்த பிளேஸ் ப்ரோ 5G ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு என்ன தான் சுனில் ரைனா வந்து இதை சொல்லலை அப்படின்னாலும் அபிஷேக் யாதவ் வந்து மினிமம் ரெண்டு விஷயங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. முதல்ல இந்த ஃபோனோட ப்ராசஸர், இந்த ஃபோனில் டிமென்சிட்டியோட 6020 இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. தென் இதோட ப்ரைஸ் ஒரு அண்டர் 15K செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனாகவும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம் உண்மையாக சூப்பராக இருந்தது. ரீசெண்ட் டைம்ஸில் இந்த டிமென்சிட்டி 6020 நம்ம ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்துருப்போம். அதை தொடர்ந்து இப்போ இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இந்த ப்ராசஸர் இருக்க போதும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் 5G கேப்பபிலிட்டி இருக்குது, டீசெண்டான கேம் பிளே இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் கம்பேர் பண்ணோன்னா இது வந்து நமக்கு டிமென்சிட்டி 700 லைட்டாக அப்கிரேடான ஒரு சிப்பு தான். போன வருஷம் லாவா பிளேஸ் வந்து நமக்கு 5G டிமென்சிட்டி 700 வந்தது. இந்த வருஷம் நமக்கு 6020 வந்து லாவாவோட பிளேஸ் ப்ரோ 5G ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க. ஆக்சுவலாக பேரில் கன்ஃபியூஷன் இருக்கும். போன வருஷம் 5G வந்தது லாவா பிளேஸ் 5G, பட் இந்த வருஷம் வரப்போகிறது லாவா பிளேஸ் ப்ரோ 5G. ஏன்னா ப்ரோவில் 4G வெர்ஷன் போன வருஷம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட சக்ஸஸராக இப்போ 5G வெர்ஷன் லான்ச் பண்ணுறாங்க அண்டர் 15K செக்மெண்ட்டை பேஸ் பண்ணி. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மற்ற ஸ்பெக் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு போன ஜென்ரேஷன், அதாவது லாவா பிளேஸ் 4Gயில் என்னென்ன விஷயங்கள் இருந்ததோ அந்த ஒரு விஷயங்கள் தான் இருக்க போது. 2.5D கர்வ் டிஸ்பிளேஸ், 90 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு பேனல். பட் இந்த போன டைம் HD+ டிஸ்பிளேவாக வந்திருந்தது. இந்த டைம் ஃபுல் HD டிஸ்பிளேவாக வரதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஏன்னா இது ஒரு செக்மெண்ட்டை பேஸ் பண்ணி வருது. அதனால காம்படிட்டிவாக சில விஷயங்கள் அப்கிரேடடாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பேட்டரிஸ்னு வரும்போது போன டைம் 5000 mAh தான் கொடுத்துருந்தாங்க. அதே தான் இருக்குது, சான்சஸ் ஜாஸ்தி. அண்ட் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் டீசெண்டாக இருக்கிறதுக்கு மோஸ்ட் ஆஃப் சான்சஸ் இந்த மாதிரியான விஷயங்கள். பட் லாவா கிட்ட எனக்கு என்ன பிடிச்சிருந்தது, ஏன் வந்து இதை சர்ப்ரைஸாக வந்து நான் அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன்னா, கடைசி அவங்க வந்து லாவாவோட அக்னி சீரிஸ். லாவா வந்து இந்த வருஷம் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருந்தாங்க. லாவா அக்னி 2ல் நல்ல கர்வ் டிஸ்பிளே, டீசெண்டான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான விஷயங்கள் நிறைய நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுபோக அவங்க கொடுத்துருந்த ப்ராமிசஸ், 2 ஆண்ட்ராய்டு ஓஎஸ்க்கான அப்டேட் கிடைக்கும், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கிடைக்குங்கிற அவங்களோட ப்ராமிசஸ் இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம. அண்ட் சர்வீஸும் இப்போ வந்து ரொம்பவே நல்லா தான் கொடுத்துட்ருக்காங்க. சர்வீஸ் சென்டர்ஸ் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சில பிராண்ட்ஸ் இருக்குது, அவங்கள கன்சிடர் பண்ணுறதை விட லாவா வந்து நல்லா பண்ணுறாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வந்து லாவா மேலே கொஞ்சம் நம்பிக்கை வச்சு சில விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னோட லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டு வாங்கினதும் லாவா ஸ்மார்ட் ஃபோன் தான். எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் கூட. பட் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து கம்பேக் கொடுத்து சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அந்த வகையில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பாப்பா எப்படி லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிக கன்ஃபார்மான நியூஸஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற பட்சத்தில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ண மறந்துடாதீங்க.